அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோடி கோட் குளோபலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு உண்மையான லீடராக வேணும்னா நமக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மக்களுக்காகவும் ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன கஷ்டப்பட்ட ஐலண்டை எடுத்து உலகத்திலேயே ரிச்சான ஒரு நாடாக மாற்றின ஒரு மனுஷனை பற்றி பேச போகிறோம். சிங்கப்பூர்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன ஆனால் ரொம்ப ரிச்சான நாடு. ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த ஐலாண்ட் முன்னாடி வெறும் ஃபிஷர்மேன்களுக்கும் பைரட்ஸ்களுக்கும் தங்குமிடமாக இருந்த இடம். ரொம்ப பூர் நாடாக இருந்தது, எந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸும் இல்லாத இடம். இதே ஒரு ரிச் நாடாக மாற்றுறது இம்பாசிபிள்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அது நடந்தது. இன்னைக்கு அது எப்படி நடந்தது என்று பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் ஏன் இவ்வளவு ரிச்சாக இருக்கிறது என்று யாருக்கிட்டாரு கேட்டால், பெரும்பாலானவங்க சொல்வது அதோட லொக்கேஷன் தான். குளோபல் ட்ரேடோட மையமாக இருக்கிற இடம். எஸ், இது உண்மைதான். ஆனால் அது பாதி ஆன்சர் மட்டும்தான். உண்மையான கொஸ்டின் என்னவென்றால், யார் அந்த பொட்டன்ஷியலை பார்த்தாங்க, யார் அதை நிஜமாக மாற்றினாங்க? அந்த மனுஷர் தான் லீ குவான் யிவ். அதைத்தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஜியோடி கோடுக்கு உங்களை அனுப்ப வரவேற்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் வருவோம். லீ குவான் யிவ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஹிஸ்ட்ரி பின்னணியை பார்ப்போம். ரியல் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன் இது ஒரு லாஸ்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். வேர்ல்டு வார் 2 முடிவதற்கு முன் சிங்கப்பூர் ஒரு பிரிட்டிஷ் கொலனியாக இருந்தது. அப்புறம் 1963 அது மலாயா, சரவாக், நார்த் போர்னியோடன் ஜாயின் ஆகி புதுசாக உருவான ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியாவில் சேர்ந்தது. இது பிரிட்டிஷ் ரூல் முடிவை குறித்தது. ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது போல இது இன்னும் ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கல. இந்த அன்சர்டனான மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் லீ குவான் யிவ் அரங்கேறினார். பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டியோட ஃபவுண்டரான லீ சிங்கப்பூரை அதோட டஃபஸ்ட் இயரில் வழிநடத்திய ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை உருவாக்கினார். 1950-19 சிங்கப்பூர் செல்ஃப் ரூல் பெற்றப்போ லீ குவான் யிவ் அதோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனார். கலனியல் பவர் கீழே இல்லாத சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் லீடர். நீங்கள் கேட்ட எவ்ரி கிரேட் சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரியே ஹார்டஸ்ட் பார்ட் அப்போ தான் ஆரம்பித்தது. லீ ஏதும் இல்லாத ஒரு நேஷனை இன்ஹெரிட் பண்ணார். மலேசியா மாதிரி ஆயில் இல்லை, இந்தோனேஷியா மாதிரி ஹியூஜ் ரிசோர்ஸஸ் இல்லை, பிலிப்பீன்ஸ் மாதிரி ரிச் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லை. ஒரு சின்ன ஐலண்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணுற பீப்புள், இன்னும் ஒரு டிட்டர்மைண்ட் லீடர் மட்டும் தான் இருந்தாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் பிக் மூவ் ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியா ஜாயின் ஆகிறது தான். பிக் ஃபெடரேஷன்னா ஷேர்ட் ரிசோர்ஸஸ், மோர் ஸ்டேபிலிட்டி கிடைக்கும்னு ஒரு லாஜிக். பேப்பரில் இது ஒரு ஸ்மார்ட் பிளான் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகலை. வெறும் 2 இயர்ஸுக்குள்ள சீரியஸ் டென்ஷன் வலிச்சது. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ எப்படி ஸ்பிளிட் பண்ணுவதுன்னு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். அதோட 1964 ஜூலை செப்டம்பரில் விடிச்ச ரேஷியல் டென்ஷன்ஸ் சிங்கப்பூருக்கும் குவாலாலம்பருக்கும் இடையே இருந்த ரிலேஷன்ஷிப் வேகமாக பிரேக் ஆனது. அப்புறம் பிரேக்கிங் பாயிண்ட் 1965 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியோடு இருந்து செப்பரேட் ஆகி ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் சவரிங் நேஷனாக மாறினது. லீக்கு இது ஒரு டெவஸ்டேட்டிங் மூவ்மெண்ட். அவர் ஜென்யூனாக ஒன்றிணைந்த மலேசியாவை நம்பினார். செப்பரேஷன் அனௌன்ஸ் பண்ண அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஃபுட்டேஜ் பார்த்தீங்களன்னா அவர் விசிபிளாக இமோஷனலாக இருந்தார். காம் கம்போஸ் லீடராக அறியப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப ரேரான திங். ஸ்டோரி இன்னும் முடியல, ஆனால் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன் நான் உங்களுக்கு ஒரு திங் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த சேனலை நான் முற்றிலும் தனியாக நடத்துகிறேன். எந்த பிக் கம்பெனிஸும் இல்லை, எந்த டீமும் இல்லை, எடிட்டர்ஸும் இல்லை, ரிசர்ச்சர்ஸும் இல்லை. நான் மட்டும் தான் எல்லாம் ரிசர்ச் பண்ணி எவ்ரி ஸ்கிரிப்டும் எழுதி இந்த ஸ்டோரிஸை தனியாக உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த வீடியோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் கேட்கறது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஒரு கிளிக் உங்களுக்கு சின்னது கூட தோணலாம், ஆனால் என்ன மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த சேனல் க்ரோவாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ஸ்டுடியோவோ நெட்வொர்க்கும் பின்னாடி இல்லை. நாங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்றோம், உங்களுக்காக மட்டும். உங்க சப்ஸ்கிரைப், உங்க லைக், உங்க ஷேர், அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சப்போர்ட். இதுதான் எங்களை கண்டினியூவா இந்த வீடியோஸ் உருவாக்க மோட்டிவேட் பண்றது. ஸ்டோரிக்கு திரும்புவோம். பலருக்கு தெரியாத ஒரு திங், லீ குவான் யிவ் வெறும் பொலிட்டீஷியன் மட்டும் இல்லை, அவர் ட்ரெயின்ட் லோயர். பிரஸ்டீஜியஸ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவர். அந்த லீகல் மைண்ட் பெரும்பாலான லீடர்ஸ் கிட்ட இல்லாத கவர்னன்ஸ் பற்றின ஷார்ப் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு கொடுத்தது. ஆனால் அவரோட ரியல் சூப்பர் பவர், அவருக்கு ரைட் பீப்புளை ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சது, ரைட் டீமை பில்ட் பண்ணவும் தெரிஞ்சது. அவரோட ஏர்லியஸ்ட் மற்றும் போல்டஸ்ட் மூவ்ஸில் ஒன்று தான் கரப்ஷனுக்கு எதிரான ஒரு அக்ரெசிவ் கேம்பெயினை லான்ச் பண்ணுறது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள ரொட்டனாக இருந்தால் கண்ட்ரி க்ரோவ் ஆக முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் அவர் கரப்ட் ப்ராக்டிசஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவை ஸ்ட்ரென்த் பண்ணார். சிட்டிசனாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஒஃபிஷியலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, யாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரொசிக்யூட் பண்ணுற ஸ்வீப்பிங் பவரை அதுக்கு கொடுத்தது. லோக்கும் மேலே யாரும் இல்லை. ரிசல்ட்ஸ் இன்க்ரெடிபிள். 2020 சிங்கப்பூர் 180 கண்ட்ரீஸில் 3rd இருந்தது. வேர்ல்டில் லோவஸ்ட் கரப்ஷன் லெவலில்.
இதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. லீ ஒரு ரெவல்யூஷனரி திங்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். மெரிட்டோக்ரஸி. ஐடியா சிம்பிளானது. கவர்மெண்ட் பொசிஷன் மிகவும் குவாலிஃபைடு கேப்பபிளான மக்கள்கிட்ட போகணும். ரிச் ஆனவன் கிட்டவோ ஃபேமஸ் ஆனவன் கிட்டவோ இல்லை. ஜீரோ டாலரன்ஸ் கரப்ஷனை மெரிட் பேஸ்ட் லீடர்ஷிப்புடன் கம்பைன் பண்ணா எக்ஸாக்டா சிங்கப்பூர் எப்படியானதோ அப்படித்தான் கிடைக்கும். பெரும்பாலான டாக்குமெண்ட்ரிஸ் ஸ்கிப் பண்ற ஒரு விஷயம்தான் லீ மலேசியாவுடன் லாங் டேர்ம் ஓட் அக்ரிமெண்ட் செக்யூர் பண்றது. நேச்சுரல் வாட்டர் சோர்சஸ் இல்லாத ஒரு ஐலண்டுக்கு இது கன்வீனியன்ஸாக மட்டும் இல்லை, இது சர்வைவல் பத்தினது. ஏன்னா சிங்கப்பூர் ஒருபோதும் வல்னரபிள் ஆகாது என்று லீ உறுதி பண்ணினார். 1967 மே 11 அன்னைக்கு லீ கார்டன் சிட்டி விஷன் ஒரு திங்கை லான்ச் பண்ணார். சிங்கப்பூரை கிளீனா கிரீனா பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸா மாற்றணும்னு ஒரு பிளான். மெஸ்யூ ஐலண்ட் வைடு ட்ரீ பிளான்டிங் ப்ரோக்ராம் லான்ச் ஆனது. பார்க்ஸ் ப்ரொடக்ட் பண்ணப்பட்டது. என்வாயர்மெண்ட் ஒரு நேஷனல் ப்ரையாரிட்டியாக மாறினது. ஹொனஸ்டி செல்லும்னா நீங்க சிங்கப்பூர் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது பிளானட்ல இருந்த கிரீனஸ்ட் சிட்டிஸ்ல உண்டு. எல்லா இடத்திலும் ட்ரீஸ், சிட்டிஸுக்குள்ள வீவான பார்க்ஸ். இது ஒரு தற்செயலான ஒரு விஷயம் இல்லை, அது லீயோட விஷன். டிகேட்ஸ் கழிச்சும் இன்னும் அலைவாக இருக்கு. பல லீடர்ஸ் மிஸ் பண்ற ஒரு திங்கும் லீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். டிவிஷன் ப்ராக்ரஸை கீழ் பண்ணும். அதனால பொலிட்டிக்கல் இன்ஃபைட்டிங் திங்ஸை ஸ்லோவாக்க அலோவ் பண்றதுக்கு பதிலாக அவர் முழு கவர்மெண்ட்டும் 3 கோல்ஸை சுற்றி யுனைட் பண்ணார். growth, சேஃப்டி, ஈக்குவலிட்டி. 1 மிஷன் 1 டிரெக்ஷன். நான் பர்சனலாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற பார்ட் இதுதான். 1970s லீ ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸை க்ரூம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரிட்டையர் ஆகுறதை பற்றி திங்க் பண்ண நினைக்கிற ஏஜுக்கு முன்னாடியே பீப்புளை செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணார். 1919 3 டிகேட்ஸுக்கும் மேலே பிரைம் மினிஸ்டராக இருந்தப்பறம் லீ ஃபைனலி ஸ்டெப் டவுன் ஆனார். ஆனால் அவரோட விஷனை முழுசாக ஷேர் பண்ண ஜோ சோ டாங் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் அவர் ஸ்டெப் டவுன் ஆனார். லீ பொலிட்டிக்ஸ்ல இருந்து முற்றிலும் டிஸப்பியர் ஆகல. அவர் சீனியர் மினிஸ்டராகவும் அப்புறம் மினிஸ்டர் மென்டராகவும் கண்டினியூ பண்ணார். 2004 அவரோட அவுன் சன் லீ ஹிசிங் லூங் சிங்கப்பூரோட 3rd பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஃபேமிலியோட சர்வீஸ் லெகசியை கண்டினியூ பண்ணார். லீ குவான் யூ சிங்கப்பூருக்காக ரொம்ப அதிகமாக பண்ணார், ஒரு வீடியோவில் ஃபிட் ஆகாத அளவுக்கு. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா அவர் பண்ண ஒரே முக்கியமான திங் இதுதான். அவரோட விஷனை அவருடன் ஷாகாமல் இருக்க அவர் உறுதி பண்ணார். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, வேர்ல்டு முழுக்க இருக்கிற பல கண்ட்ரீஸோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். ஒரு கிரேட் லீடர் அதிசயமான ஒன்று பில்ட் பண்ணார், அப்புறம் நெக்ஸ்ட் லீடர் முற்றிலும் வேறு அஜெண்டாவுடன் வருவார். இது சிங்கப்பூருக்கு ஒருபோதும் நடக்காமல் இருக்க லீ உறுதி பண்ணார். ஹொனஸ்டி செல்லும்னா லீ குவான் யூ அளவுக்கு பாதியேனும் டெடிகேட்டடான ஒரு லீடர் எவ்ரி கண்ட்ரிக்கும் இருந்திருந்தால் 3rd வேர்ல்ட் கண்ட்ரின்னு ஒன்று இருந்திருக்காது. தங்கள் லீ குவான் யூவை இன்னும் கண்டுபிடிக்காத கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். லீ குவான் யூ 2015 மார்ச் 23 அன்னைக்கு காலமானார். ஆனால் அவர் பில்ட் பண்ண எல்லாமே அது இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மனுஷர் ஜென்யூன் விஷனும் மற்றவங்களுக்கு சேவ் பண்ணுற ரியலான ஒரு டிசைரும் வச்சு ஒரு முழு நேஷனோட ஃபேட்டையும் மாற்ற முடியும்னு இது ஒரு ப்ரூஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இது ஜியோ டிகோட் தமிழ்.